ஹலோ கைஸ். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக்கா மார்க்கெட் எப்படி இருக்கு? லிக்விடிட்டி பூல்ஸ்னா என்ன? ஆர்டர் ஃப்ளோனா என்ன? ஆர்டர் பிளாக்னா என்ன? கேப்ப எப்படி யூஸ் பண்ணலாம்? கேப்லாம் என்ன? இதெல்லாம் பார்த்தோம். இப்டா இது எல்லாத்தையும் பேசிக்கா பார்த்துட்டோம். இப்போ PO3 அத வச்சு எப்படி ட்ரேட் ஃப்ரேம் பண்றது? லிக்விடிட்டி ரன்னா என்ன? PO3னா என்ன? இந்த மாரி விஷயங்கள இப்ப நம்ம பார்க்க போறோம். லிக்விடிட்டி ரன். லிக்விடிட்டி ரன்னுனா பிரைஸ் மூவ் ஆகும் இல்லையா? எப்பயுமே லிக்விடிட்டிய தேடி தான் போகும். நான் அத ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்ப ஹை ரெசிஸ்டன்ஸ் ரன்னுனா என்ன? லோ ரெசிஸ்டன்ஸ் ரன்னுனா என்ன? எப்பயுமே நாம வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் ரன்ன தான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா, அப்பதான் பிரைஸ் வந்து வேகமா மூவ் ஆகும். நமக்கு ஒரு நல்ல ட்ரேட். மேக்ஸிமம் அத நம்ம டிஒஐல போய் ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால நான் எப்பயுமே ட்ரேட் பண்றத ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் ரன்ன தான் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ண சொல்லுவேன். அதுதான் டிஸ்ட்ரிபியூஷனும் கூட. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பேரு தான் லோ ரெசிஸ்டன்ஸ் ரன். ஓகேவா? ஆனா, எத அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, ஹை ரெசிஸ்டன்ஸ் ரன். HRLRனா ஹை ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி ரன். ஓகேவா? எப்பலாம் பிரைஸ் அப்ஸ்டக்கிள ஃபேஸ் பண்ணுதோ, டார்கெட்ட போய் ரீச் பண்ணும்போது எப்பலாம் அப்ஸ்டக்கிள ஃபேஸ் பண்ணுதோ, மேக்ஸிமம் அப்ஸ்டக்கிள்னு நான் ரெஃபரன்ஸ் பண்றது ரெசிஸ்டன்ஸ். ஒரு பைக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் அப்ஸ்டக்கிள். அது வந்து மேக்ஸிமம் நான் எஃப்இஜிய தான் அ சொல்லுவேன். ரெசிஸ்டன்ஸா நான் பார்க்குறது ஃபர்ஸ்ட் எஃப்இஜி தான். ஓகேவா? இத பாருங்க பிரைஸு இது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் ரன். ஹை ரெசிஸ்டன்ஸ் ரன்னா நீங்க இங்க என்ட்ரி எடுக்குறீங்க. எஃப்இஜிய டேப் பண்ணி, ரெசிஸ்ட் பண்ணி, அப்புறம் ஆர்டர் பிளாக்ல டேப் ஆகி, திரும்ப வந்து அத தான் அந்த டைம்ல நம்ம வந்து பிரேக் ஈவன் அடிச்சிரும். பிரேக் ஈவன் மூவ் பண்ணியிருப்போம். டிபி கிட்ட போய்ட்டான் அப்படின்னு நம்ம பிரேக் ஈவன் மூவ் பண்ணிருவோம். பிரேக் ஈவன் அடிச்சுட்டு திரும்பி மூவ் பண்ணிருவோம். இதுதான் லோ ரெசிஸ்டன்ஸ் ரன் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு எஃப்இஜில ரெசிஸ்ட் பண்ணுச்சு. அடுத்து ஆர்டர் பிளாக்ல ரெசிஸ்ட் பண்ணுச்சு. அப்புறம் நல்லா டீப்பர் புல் பேக் வந்து அடுத்து திரும்பி புல்லிஷா மூவ் ஆயிடுச்சு. இதுதான் லோ ரெசிஸ்டன்ஸ் ரன். ஏன்னா எனக்கு இப்போ இந்த இடம் வரைக்கும் பிரைஸ ரெசிஸ்ட் பண்ணது, ஒரு தடவ டேப் ஆகி ட்ரேட் ஆயிட்டதுனால, அடுத்த தடவ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லாம மூவ் ஆகுது. எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ் இருந்தா வெயிட் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ண சொல்லுவேன். இப்ப இங்க பாருங்க லோ ரெசிஸ்டன்ஸ்னா ஒரு பிரைஸ் வந்து ஸ்மூத்தா மூவ் ஆகும். ஏன்னா, எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்ல. இங்க பாருங்க இந்த லெக்ல எஃப்இஜியே இருக்காது. ஓகேவா? இது வந்து பை சைடு எஃப்இஜி. அதுதான் பிரைஸ திரும்ப புஷ் பண்ணியிருக்கும். ஓகேவா? டேப் ஆச்சு. லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ண உடனே எனக்கு இங்க ரெசிஸ்டன்ஸ் இல்ல. இந்த ஆர்டர் பிளாக் ஆல்ரெடி டேப் ஆயிடுச்சு. இந்த ஆர்டர் பிளாக்கும் இந்த இடத்துல டேப் ஆயிடுச்சு. ஃபேர் வேல்யூ கேப்பும் இல்ல. அப்ப எனக்கு ரெசிஸ்டன்ஸே இல்ல. பிரைஸ கீழ தள்ளுற ரெசிஸ்டன்ஸ் இல்ல. அதனால பிரைஸ் ஸ்மூத்தா வேகமா மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுதான் லிக்விடிட்டி ரன். ஓகேவா? இது எஸ்எம்டி உங்களுக்கு பேசிக்கா தெரியும். எஸ்எம்டி எப்படி பார்க்கணும்னு நேத்து கூட ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன். ரேஞ்ச் லோ. ஓகேவா? இந்த மேனிபுலேஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகுற டைம்ல மட்டும் தான் நான் வந்து எஸ்எம்டி பிரிஃபர் பண்ணுவேன். யூஎஸ்டிக்கு ஜிபிபிலயும் பார்க்கலாம். யூஎஸ்டிலயும் பார்க்கலாம். ஏயுடி, என்சிடிக்கு இது 2க்குள்ள பார்க்கலாம். கோல்டுக்கு சில்வர் கூட பார்க்கலாம். என்கியூனா இஎஸ் கூடயும், ஒய்எம் கூடயும் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ PO3னா என்ன ஆக்சுவலா அப்படின்னா, ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷனுக்காக நாம யூஸ் பண்ணிக்கிறது தான். ஃபர்ஸ்ட் அக்குமுலேட் ஆகும். அடுத்து மேனிபுலேஷன் ஆகும். அப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். நம்ம மேனிபுலேஷனுக்கு வெயிட் பண்ணி, இந்த டிஸ்ட்ரிபியூஷன ட்ரேட் பண்ணிக்குவோம். ஏன்னா மேக்ஸிமம் அதுதான் லோ ரெசிஸ்டன்ஸ் ரன்னா இருக்கும். அதனால அந்த டிஸ்ட்ரிபியூஷன ட்ரேட் பண்ணணும். ஒரு பை மாடல்னா இப்படியும், செல் மாடல்னா இப்படியும் இருக்கும். இது வந்து பேசிக்கான PO3 இத நம்ம ஆல்ரெடி காட்டியிருப்போம். இத நாம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத சார்ட்ல பார்ப்போம். அதுக்கு நமக்கு கேண்டில் சைன்ஸ்னா என்னன்னு தெரியணும். கேண்டில் சைன்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி குளோஸ் ஆகுறது எப்படி? அதையும் PO3யும் வச்சு நாம என்ட்ரி பேஸ் பண்ண போறோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில ட்ரேட் பண்ண போறோம். ஓகே. அதுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் ரன்னுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கன்ஃபர்மேஷன் பார்க்க எஸ்எம்டி எப்படி பார்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம PO3ய அப்ளை பண்ணுவோம். அந்த கேண்டிலுக்கும் ஒரு PO3 இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் கேண்டில்னா இப்படி தான் இருக்கும். ஓப்பன் ஆகி லோ வச்சு ஹை குளோஸ். ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் கேண்டில். இந்த மாரி கேண்டில மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? எதுக்கு அப்புறம் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்னா, ரிவர்சல் கேண்டிலுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகும். ரிவர்சல் கேண்டிலோட கலருமே முக்கியம். ஓப்பன் ஆகி இங்க பாருங்க. இங்க ஓப்பன் ஆகி லிக்விடிட்டியில கீழ வரல டேப் ஆகி, ஓப்பன் பிரைஸ்க்கு மேல குளோஸ் வச்சா தான் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதுதான் ஒரு புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில். மேனிபுலேஷன் கேண்டில். அதே தான் இதுவும். பிரைஸ் பேரிஷ் ஆகும்போது இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகணும். புல்லிஷா இருக்கும்போது இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஓப்பன் ஆகி கீழ வரல டேப் ஆகி, ஓப்பன் பிரைஸ்க்கு கீழ குளோஸ் வைக்கணும். அதனால தான் கேண்டில் வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே. இந்த மாரி இருக்கணும். இது வந்து ரேஞ்ச் கேண்டில். இந்த மாரி கேண்டில மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இத நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துக்க மாட்டோம். இதுதான் ஹை பராபோல். இதில தான் பியரிஷ் பிரஷர் தெரியுது. இதில புல்லிஷ் பிரஷர் தெரியுது. இங்க பாருங்க. பையர் புல்ல
பையரும், செல்லரும் ஒரே லெவல்ல இருப்பாங்க. புல்லிஷ் பிரைஸும், பியரிஷ் பிரைஸும் இந்த இடத்திலேயே தெரியும் உங்களுக்கு. அதே மாரி இந்த கேண்டில் இத வச்சு நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஓகே. இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த கேண்டில ட்ரேட் பண்ண போறோம். அதாவது ரிவர்சல் கேண்டில பார்த்துட்டு எக்ஸ்பான்ஷன் கேண்டில ட்ரேட் பண்ண போறோம் PO3 வச்சு. ஓகே. இதுதான் பை மாடல். எப்படின்னா, இது கேண்டில் 1 இது ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இத வந்து 4 குவாட்ரண்ட்டா பிரிச்சிருக்கேன். இது வந்து ஒரு H4 கேண்டிலா இருக்குன்னா, H1, H2, H3, H4 4 கேண்டில். ஓகேவா? ஆனா, ஒவ்வொரு கேண்டில்குள்ளேயும் PO3 இருக்கும். இப்ப நம்ம ஒரு H4 கேண்டில ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, ஒரு H4 கேண்டில்ல எப்படி எத்தன இருக்கும்? 4 H1 இருக்கும். ஒ ஸ் அ இப்போ ஒரு ஃபாரெக்ஸ்ல 159ன்னு சொல்லுவாங்க. 1 மணிக்கு ஒரு H4 கேண்டில் ஓப்பன் ஆகும். 5 மணிக்கு ஓப்பன் ஆகும். 9 மணிக்கு ஓப்பன் ஆகும். 4 H4 கேண்டில். ஒரு H4 கேண்டில் எடுத்தோம்னா 1, 2, 3, 4 5 மணிக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணணும். இந்த கேண்டில் 1 தான் நம்மளோட ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் கேண்டில், கேண்டில் 2ல கன்ஃபர்மேஷன், கேண்டில் 3ய ட்ரேட் பண்ணுவோம். கேண்டில் 4 எப்படி ட்ரேட் பண்ணலாம்? மேபி கேண்டில் 3யே கூட டிபி போயிடுச்சுன்னா, கேண்டில் 4 ட்ரேட் பண்ணக்கூடாது. டிபி போற வரைக்கும் தான் ட்ரேட் பண்ணணும். ஆப்டிமல் ட்ரேட் என்ட்ரி இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். கேண்டிலா பார்க்கும்போது வேற மாரியும், ரேஞ்சா பார்க்கும்போது வேற மாரியும் இருக்கும். ஓகேவா? ஓப்பன் ஆகி கீழ வந்து ஒரு ரேஞ்சு, ரேஞ்சுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், டிஸ்ட்ரிபியூஷன்ல இது கன்டினியூவேஷன். அதே தான் செல் மாடலுக்கும். ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். புல்லிஷ் கேண்டிலோட ரேஞ்ச் தான் டார்கெட்டு. இதில நம்ம பியரிஷ் கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில பார்த்துட்டு, அடுத்த கேண்டில ட்ரேட் பண்ண போறோம். இந்த கேண்டில எப்படி கன்ஃபார்ம் பண்றது? கீ லெவல் எந்தெந்த மாரி கீ லெவல்க்குள்ள எப்படி கன்ஃபார்ம் பண்றது? இது எல்லாமே சார்ட்ல பார்ப்போம். ஓகேவா? இது ஃப்ரேம் ஒர்க். இத நம்ம அப்புறம் பார்ப்போம். அது என்ன ஒவ்வொரு கேண்டிலுக்கும் PO3 அப்படின்னா, ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டில் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கும்? ஓப்பன், லோ, ஹை அண்ட் குளோஸ். இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் கேண்டில். மேனிபுலேஷன் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஓப்பன், லோ, ஹை அண்ட் குளோஸ். ஓகேவா? இந்த மாரி மேனிபுலேஷன் கேண்டில்க்கு அப்புறம் இந்த மாரி டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில ட்ரேட் பண்ண போறோம். அது ஹை ப்ராபபிளா எப்படி கண்டுபிடிக்கிறது? இது எல்லாமே தான் நம்ம பார்க்க போறோம். 0 டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு வருவோம். சில எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். இத எப்படி புட்டிங் ஆல் டுகெதர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அத வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இது தெரிஞ்சா தான் உங்களுக்கு அது புரியும். அதுக்காக சொல்ல வரேன். ஓகே. ஒரு கீ லெவல், டிஸ்கவுண்ட் இங்க நமக்கு ரிஜெக்ஷன் பிளாக். ஓகேவா? இது ரிஜெக்ஷன் பிளாக். இது வந்து மந்த்தோட ஓப்பன். மந்த்தோட ஓப்பனுக்கு கீழ எனக்கு ரிஜெக்ஷன் கிடைக்குது. ஓகே. இது ரேஞ்ச் கேண்டில். இதுதான் மொத கேண்டில். இந்த கேண்டிலோட லோவ இந்த புல்லிஷ் கேண்டில் எடுத்திருக்கு. ஓகேவா? இப்போ நாம சிம்பிளா இந்த ரேஞ்சையும் ட்ரேட் பண்ணலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க இத வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. மண்டே எப்பயுமே மண்டே ரேஞ்சா இருக்கும் மேக்ஸிமம். அதனால மண்டே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா, இது வந்து ஒரு புல்லிஷ் வீக்கா இருக்கிற பட்சத்தில இது வந்து ஒரு வீக்லி கேண்டில். ஓகேவா? அத நம்ம டெய்லில பார்த்துட்டு இருக்கோம். எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? ஓப்பன், லோ டியூஸ்டே வச்சுட்டு வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு இப்படி ட்ரேட் ஆயிருக்கு. அதனால தான் எப்பயுமே மண்டே வெயிட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் மண்டே ஹை தான். பிரைஸ் அதுக்கப்புறம் திரும்பலாம். டே டைம் ஃப்ரேம் போய் திரும்பலாம். அது எப்படி குளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அடுத்த நாள் ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ரேஞ்ச் வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்ப பார்க்க போறது. ஒரு கேண்டில்க்குள்ள PO3 எப்படி பார்க்கறது? இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகியிருக்கு? மேனிபுலேஷன் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில் கரெக்ட்டா இருக்கா? ஓகேவா? சும்மா இந்த மாரி கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு டைரக்ட்டா போய் என்ட்ரி போட அதையும் கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. இது ஒரு பிளாக்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. டெய்லி 4 ஹவர். மேனிபுலேஷன் கேண்டில கன்ஃபார்ம் பண்ணணும்னா எனக்கு 4 ஹவர்ல நல்லா டிஸ்ப்ளேஸ் ஆயிருக்கணும். பாருங்க. எத்தன மணிக்கு? ஏஎம் செஷன்ல நடந்திருக்கணும். நியூயார்க்கோட ஏஎம் செஷன். 5ங்கிறது ஏஎம் செஷன். அதாவது லண்டன் செஷனுக்குலேருந்து நியூயார்க் செஷனுக்குள்ள நடக்கணும். ஏசியா வந்து எனக்கு லோ ப்ராபபிள். மேனிபுலேஷன் கேண்டிலுக்கு. ஓகேவா? மேனிபுலேஷன் அண்ட் கன்டினியூவேஷன் நல்லா கவனிங்க. மேனிபுலேஷன் அண்ட் கன்டினியூவேஷன். இப்ப பாருங்க. இது வந்து ஒரு டெய்லி கேண்டில். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு டெய்லி. இது ஏசியன், இது லண்டன், நியூயார்க் ஏஎம், நியூயார்க் பிஎம். ஓகேவா? எனக்கு ஏசியாவும் லோ ப்ராபபிள், நியூயார்க் பிஎம்மும் லோ ப்ராபபிள். இப்ப வைக்கக்கூடிய ஹைஸ் அண்ட் லோஸ நான் பெருசா கணக்குல எடுத்துக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஏ பிளஸ் செட்டப்னா, லண்டன்லயோ, நியூயார்க்லயோ வைக்கணும். அதாவது ட்ரூ டே ஓப்பனுக்கு அப்புறம் 11 இல்லன்னா 12 11 ஏஎம்க்குள்ள இந்த டைம்ல வைக்கக்கூடியது தான் எனக்கு வந்து ஒரு ஹை ப்ராபபிளான ஹை அண்ட் லோ. இதுதான் ரிவர்சல் பாயிண்ட். இப்ப அதே மாரி பாருங்க. எனக்கு இங்க எங்க வச்சிருக்கு? 5
4 ஹவர்ல 5 ஏஎம் கேண்டில் வச்சிருக்கு. அப்படியே நம்ம ஜஸ்ட் 1 ஹவர்லயும் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணியிருக்கு? கீ லெவல் வந்திருக்கு. வந்ததும் அக்ரெசிவான மூவ். ஓகே. எனக்கு ஓகே. எனக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்ப நான் நெக்ஸ்ட் கேண்டில்ல PO3 பார்க்குறேன். மேனிபுலேஷனுக்கு வெயிட் பண்றேன். டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ட்ரேட் பண்ணேன். அப்போ ஓப்பன் பிரைஸ்க்கு கீழ இப்ப இதையுமே பாருங்க. நான் இப்ப இந்த இடத்துல இது ஜஸ்ட் கேன் பாக்ஸ் தான். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக யூஸ் பண்றேன். இந்த டேவ்ல இருந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் மார்க் பண்றேன். மேனிபுலேஷன் நான் எதிர்பார்த்த மாரி இந்த 2 குவாட்ரண்ட்ல ஃபார்ம் ஆகணும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஃபார்ம் ஆகக்கூடாது. செகண்ட் குவாட்ரண்ட்லயும் ஃபார்ம் ஆகக்கூடாது. லாஸ்ட் குவாட்ரண்ட்லயும் ஃபார்ம் ஆகக்கூடாது. செகண்ட் நடுவுல இருக்க 2 குவாட்ரண்ட்ல ஃபார்ம் ஆகணும். கரெக்ட்டா ஃபார்ம் ஆயிருக்கா? ஓகே. சிஎஸ்டி 1 ஹவர்ல டைரக்ட்டா என்ட்ரி. நான் எப்பயுமே எல்லாருக்கும் பிரெஃபர் பண்றது 1 ஹவர்ல டைரக்ட்டா என்ட்ரி போடுங்க. 15 மினிட்ஸ்ல ட்ரேட் பண்ணாலும் பண்ணலாம். 15 மினிட்ஸ் சிஎஸ்டி பார்த்தீங்கன்னா, எஸ்எல் பெருசா வைக்கிற மாரி இருக்கும். நான் மேக்ஸிமம் டெய்லி 4 ஹவர், 1 ஹவர் அதிலேயே நல்ல ட்ரேட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே. கிளியரா பார்த்தீங்கன்னா தெரியும். பிரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு எல்லாத்தையும் இங்க நீங்க யூஸ் பண்ணலாம். பாருங்க. அந்த டெய்லி கேண்டில் இந்த மேனிபுலேஷன் கேண்டில் இருக்கு இல்லையா? அந்த லோவ்ல இருந்து கரெக்ட்டா எனக்கு டிஸ்கவுண்ட் வந்து டிஸ்கவுண்ட்ல இருந்து மூவ் ஆகுது. என் டார்கெட் இந்த டெய்லி கேண்டில். இதுதான் ரேஞ்ச் கேண்டில். ப்ரீவியஸ் டே இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் கேண்டில். இது C1, C2, C3 இங்க எடுக்கிறோம். இங்க டிபி. இது லோ ரெசிஸ்டன்ஸ் ரன். இப்போ ஹை ரெசிஸ்டன்ஸ் ரன்னா என்ன? லோ ரெசிஸ்டன்ஸ் ரன்னா என்னன்னு இங்க காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? பிரைஸ ரெசிஸ்ட் பண்ணுது. இந்த எஃப்இஜி பிரைஸ ரெசிஸ்ட் பண்ணல. ஆனா, மொத்தம் இங்க எத்தன எஃப்இஜி இருக்கு? எம்ப்டியா? ட்ரேட் ஆகாம எஃப்இஜினா இது ட்ரேட் ஆயிடுச்சு. ஓகே. பிரைஸ் புல்லிஷ் ஆகறதுக்கு என்னென்ன தடங்கல் இருக்குன்ற மாரி. ஓகேவா? இதுதான். இதுதான் இப்போதைக்கு அன்மிட்டிகேட்டட். இத போய் டேப் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ஸே இருக்காது. இந்த லெக்க ரீச் பண்ண. அதே மாரி பாருங்க. ஓப்பன் ஆகி PO3 ஓப்பன்லயே அக்குமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். அந்த கேண்டில்குள்ளேயும் ஒரு PO3 இருக்கு. ஓகேவா? இப்போ பெரிய ரேஞ்சா பார்ப்போம். இத பாருங்க. இங்க இருந்தே அக்குமுலேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அக்குமுலேஷன். எனக்கு மேனிபுலேஷன் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரிவர்சல் பாயிண்ட்டு. நான் இதுக்குள்ள ஒரு ஏஎம்டி பார்த்து ஒரு டெய்லி கேண்டில்ல ட்ரேட் எடுக்கிறேன். இங்க என்ட்ரி, எஸ்எல், டிபி. இப்படி தான் நீங்க டெய்லி கேண்டில மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஒரு கேண்டில்குள்ள PO3 இப்படி தான் பார்க்கணும். ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ரன்னுனா, லோ ரெசிஸ்டன்ஸ் ரன்னுனா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் வேற எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ரன்னா என்னன்னு காட்டுறேன். ஹை ரெசிஸ்டன்ஸ்னா பிரைஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் நெறைய இருக்கும். இத பாருங்க. பிரைஸ் இங்க வந்தது. ரிட்ரேஸ் ஆச்சு. திரும்ப டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. திரும்ப பாருங்க. இந்த லெக் இவ்வளோ வேகமா மூவ் ஆச்சு. ஆனா திரும்பி வரும்போது பிரைஸ் நெறைய ரெசிஸ்டன்ஸ ஃபேஸ் பண்ணி வருது. அப்புறம் திரும்ப லோ ரெசிஸ்டன்ஸ் ரன். ஹை ரெசிஸ்டன்ஸ் ரன் எதனால ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் ரன்னால ஃபார்ம் ஆச்சு. அடுத்து திரும்ப ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் ரன் எப்படி கிடைச்சது? ஏன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே பிரைஸ் ட்ரேட் பண்ணிடுச்சு. அதனால திரும்ப பாருங்க. ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ரன். ஏன்னா, இங்க பிரைஸ்க்கு ஹெவியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே. அடுத்த மாரி இது மண்டே. மண்டே பெரும்பாலும் ரேஞ்சா தான் இருக்கும்னா, அது அப்படிதான் இருக்கும். ஓகேவா? மண்டே ரேஞ்ச் PO3 எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஹை ரெசிஸ்டன்ஸ், லோ ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு எப்பயுமே லோ ரெசிஸ்டன்ஸ ட்ரேட் பண்ணுங்க. ஹை ரெசிஸ்டன்ஸ அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப வேற எதுவும் எக்ஸாம்பிள்னா, இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில். ஓகே. இப்ப இத வந்து வீக்லில பார்ப்போம். வீக்லில எப்படி இருக்கு? ஏதா ஒரு மேனிபுலேஷன் கேண்டில் வீக்லில இருந்ததுன்னா, டிஸ்ட்ரிபியூஷன ட்ரேட் பண்ணலாம். ம். இங்க இருக்கு. இங்க ஒரு மேனிபுலேஷன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்சைட் த ஆர்டர் பிளாக். இந்த கேண்டில இப்ப ட்ரேட் பண்ண போறோம். இது ஏப்ரல் 6ல இருந்து. ஓகே. இப்ப பார்ப்போம். இப்ப எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, பிரைஸ் இங்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டிய எடுத்து நமக்கு புல்லிஷா கன்ஃபர்மேஷன் குடுத்து, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு ரேஞ்ச ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா டிஸ்கவுண்ட்ல இருக்கு இல்லையா? இங்க அடுத்த வாரத்தோட மண்டேவ மார்க் பண்றேன். தர்ஸ்டே, ஃப்ரைடே, மண்டே. ஓகே. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு மேனிபுலேஷன் கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸ் மேக்ஸிமம் செகண்ட் குவாட்ரண்ட்ல ஃபார்ம் ஆகணும். இங்க மண்டேவே ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஒரு கீ லெவல்ல ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால இத கன்சிடர் பண்றோம். நாம இந்த வாரம் ட்ரேட் பண்ணல. நான் வெயிட் பண்றேன். எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். நான் டிஸ்ட்ரிபியூஷன் வீக் எப்ப ட்ரேட் பண்ணேனோ, அத நீங்க மண்டேலருந்து ட்ரேட் பண்ணலாம். இப்ப நான் குவாட்ரண்ட் சொன்னேன் இல்லையா? இப்படி எனக்கு ஒரு மேனிபுலேஷன் ஹை ப்ராபபிள் கேண்டில நான் பார்த்துட்டு ட்ரேட் பண்ண போறேன்னா, எனக்கு
மேனிபுலேஷன் கேண்டில் இந்த 2 வாரத்தில ஃபார்ம் ஆகணும். சப்போஸ் டிஸ்ட்ரிபியூஷன்னா, அது ஓப்பன் ஆனதிலிருந்தே ட்ரேட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு மேனிபுலேஷன் கன்ஃபர்ம் ஒரு கீ லெவல் ஒரு ஆர்டர் பிளாக்குள்ள நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. மண்டேக்கு வந்திருக்கு. டியூஸ்டே ஃபார்ம் ஆயிருக்கு. மேபி இங்க எஸ்எம்டி இருக்குமா? அப்படின்னு பார்க்கணும்னா, EXY. இது எந்த டேட்டு? மார்ச் 31. 25, 26, 29, 30. இத பாருங்க. எஸ்எம்டி இருக்கு. எங்க? இது டியூஸ்டே. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? டாலர்ல இது மண்டே ஓப்பன் ஆயிருக்கு. ஃப்ரைடே வரைக்கும். எனக்கு எங்க வச்சிருக்கு? டியூஸ்டேன்றது என்னோட 2ண்ட் குவாட்ரண்ட்ல வருது. அப்ப எனக்கு இது ஹை ப்ராபபிள். அதே சமயம் லிக்விடிட்டிய எடுத்திருக்கு. ஓகே. இப்ப தான் இந்த மாரி தான் எஸ்எம்டி பார்க்கணும். ரேஞ்சில தான் எஸ்எம்டி பார்க்கணும். இப்போ அதே மாரி இங்க டாலருக்கு, இங்க யூரோக்கு வரோம். இங்க யூரோ இந்த இடத்துல எஸ்எம்டி வச்சிருச்சு. ஓகே. எனக்கு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன். அதுவும் இங்கேயுமே ஒரு மைனரான எஸ்எம்டி. அதாவது டியூஸ்டே மண்டேவ ஸ்வீப் பண்ணியிருக்கு. அப்படின்னா, ஆக்சுவலா கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். கீழ ஒரு விக் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா டாலர் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. எனக்கு இப்ப டியூஸ்டே லோ ஆஃப் த வீக். எனக்கு 2ண்ட் குவாட்ரண்ட்ல ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு இது ஒரு ஹை ப்ராபபிள். நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் குடுத்திருக்கு. ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. இந்த ஆர்டர் பிளாக்க நம்ம பார்க்குறோம். இங்க நமக்கு எஃப்இஜி இருக்கு. ஓகே. எஃப்இஜில எந்த மாரியான ரியாக்ஷன் குடுத்தா ஹை ப்ராபபிள்? அப்படின்னா, எஃப்இஜில ஹைஸ் அண்ட் லோஸ்ல பிரைஸு புல்லிஷா இருக்கும்போது, இப்படி ரெக்கவரி குடுக்கணும். ரெக்கவரி குடுக்கணும். அதாவது 2 தடவ, 1க்கும் மேற்பட்ட தடவ மேனிபுலேஷன் பண்ணணும். இங்க பாருங்க எஃப்இஜிக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு லோ ஃபார்ம் ஆகி, அடுத்து ஒரு தடவ மேனிபுலேட் பண்ணியிருக்கு. அப்ப எனக்கு இது ஹை ப்ராபபிள். எஃப்இஜிலயும், ஹைஸ் அண்ட் லோஸ்லயும் 2 தடவ மேனிபுலேஷன் நடக்கலாம். அது நடந்தா தான் என்ட்ரி போகணும். எப்பயுமே ஒரு கீ லெவல்க்குள்ள எந்த கீழ வந்தாலும் சரி, ஆர்டர் பிளாக்கா இருந்தாலும் சரி, ஒரு எஃப்இஜியா இருந்தாலும் சரி, இதுதான் கீ லெவல் அப்படின்னா, இதுதான் கீ லெவல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்படி வந்து டேப் ஆகி போச்சுன்னா, அத மேக்ஸிமம் நம்ப மாட்டேன். 2வது தடவையும் வந்து மேனிபுலேட் பண்ணுதுனா தான் அத நம்புவேன். ஓகேவா? ஃபேர் வேல்யூ கேப்ல ஃபர்ஸ்ட்டே வந்து டேப் ஆயிடுச்சு. வியாழக்கிழமை. ஓகே நம்ம இங்க இருந்த பிரைஸ் புல்லிஷ் ஆகும்னா ஆகல. தெரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஃப்ரைடே ஒரு இன்சைட் பார ஃபார்ம் ஆகி எனக்கு இப்ப இது ஹை ப்ராபபிளா மாறிடுச்சு. ஏன்னா, எனக்கு இப்போ இது ஒரு ரேஞ்சாவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஒரு டெய்லி சிஆர்டி. அதே சமயம் ஒரு வீக்லி சிஆர்டி. அப்ப என் வீக்லி டார்கெட் வரைக்குமே நான் புல்லிஷா இருக்கலாம். அதுக்காக கன்ஃபர்மேஷன் பார்க்காம ரேண்டமா அப்படியே ட்ரேட் போடலாமான்னா கிடையாது. இந்த இடத்துல இங்க இருங்க நான் ரீப்ளே ஆன் பண்ணி ஓகே. இப்ப டெய்லி டெய்லில மண்டேல இருந்தே ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில்ன்றது எக்ஸ்பான்ஷன் கேண்டில். எக்ஸ்பான்ஷன் கேண்டிலோட வேலை என்னன்னா, ஓப்பன் ஆகி லோவ டேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். பெரிய கேண்டில் சொன்னேன் இல்லையா? இது ஒரு வீக்லி எக்ஸ்பான்ஷன் கேண்டில்னா, அப்ப அந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனா இந்த வாரம் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கன்டினியூவேஷன். கன்டினியூவேஷன்னா ஏதோ ஒரு கீழ லெவலுக்கு வரணும், டேப் பண்ணணும், திரும்பணும். நீங்க இந்த மேனிபுலேஷனுக்கு அப்புறம் 1 ஆர் 2 டேஸ் பண்ணலாம். அடுத்த நாள் பேரிஷா இருக்குன்னா வெயிட் பண்ணணும். அடுத்த நாள் தான் ட்ரேட் பண்ண முடியும். நீங்க கன்டினியூஸா இந்த வாரத்திலேருந்தே புல்லிஷா போகுமான்னா கிடையாது. ஓகே. நாங்க பை மாடல்னு காட்டியிருப்பேன் இல்லையா? எப்படின்னா, ஒரு கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகும். அடுத்து இப்படி மேனிபுலேஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஓடிஇக்கு வந்து தான் அடுத்தடுத்த கேண்டில் இப்படி ட்ரேட் பண்ணுவோம். அதே தான் இங்க பாருங்க. ஒரு ரேஞ்சு, மேனிபுலேஷன் அப்புறம் வந்து தான் பிரைஸ் கிளம்பிரும். ஓகே. இந்த மாரி ரேஞ்ச பார்க்கணும். எந்த இடத்துக்கு வந்தா ட்ரேட் பண்ணணுன்றத தெளிவா இருக்கணும். ஓகே. இப்போ ஒரு வீக்லி டிஸ்ட்ரிபியூஷன் மண்டே புல்லிஷ் ட்ரேட் பார்க்கலாமா? இது வந்து இப்போ லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னா, எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? ஒரு பெரிய ரேஞ்சு, ஆர்டர் பிளாக், கீ லெவல், டபுள் ஷேப் ரெக்கவரி. ஒரு ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக் இருக்கு. எனக்கு டபுள் ஷேப் ரெக்கவரி குடுத்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. அடுத்து இந்த பிரைஸ் மூவ் ஆயிருக்கு. திரும்ப வந்திருக்கு. திரும்ப வந்து ஸ்வீப் பண்ணி போயிருக்கு. இப்போ இத நீங்க அப்படியே லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, கிளியரா புரியும். இத பாருங்க. பிரைஸு வந்து மேனிபுலேஷன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ரெக்கவரி. கரெக்ட்டா? ஏன்னா, எனக்கு பிரைஸ் வந்து எஸ்எம்டி குடுத்துருக்கு. தட் மீன்ஸ் இந்த லோவுக்கு கீழ பிரைஸ் நடந்திருக்கிறதா அர்த்தம். எஸ்எம்டி குடுத்ததுனால. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கேயுமே ஒரு லோ தான். அந்த லோவ ஃபர்ஸ்ட்டு வந்து டேப் பண்ணி, ஃபேக்கான ஒரு மூவ். திரும்ப வந்து ஸ்வீப் பண்ணி எடுத்திருக்கு. அப்ப எனக்கு இது வந்து ஹை ப்ராபபிளான ரிவர்சல் கரெக்ட்டான டைம்ல நடந்துருச்சு. ஓகே. இப்ப நான் வந்து இந்த இடத்த தான் ட்ரேட் பண்ண போறேன். எனக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுச்சு? ஒரு புல்லிஷ் மூவ் குடுத்து, ஃபேக்கா ட்ரேட் ஆகி திரும்ப வந்திருக்கு. அதுக்கப்புறமா நான் ட்ரேட் பண்ண போறேன். எப்ப?
எனக்கு ஏஎம் செஷன்ல 4 இந்த 17லயே லோ வச்சுட்டான். மண்டே ஓப்பனிங்லயே லோ வச்சுருச்சு. அப்போ எப்படி சொன்னேன்? ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில்னா இது வீக்லில டிஸ்ட்ரிபியூஷன். அதனால மண்டேவே லோ வச்சாலும் ஹை ப்ராபபிள். டெய்லிலயுமே டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா, அது வந்து ஒரு ரேஞ்சில ஃபார்ம் ஆயிருக்கு. அப்பயுமே ஏசியாவிலே லோ வைக்கலாம். மண்டேல லோ வைக்கிறதும், ஏசியால லோ வைக்கிறதும் ஒண்ணு தான். ஏன்னா, ஒரு ஒரு டெய்லி கேண்டில 4ஆ பிரிக்கிறோம். இங்க வீக்லி கேண்டில பிரிக்கிறோம். இவ்வளோதான். இத புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தாலும், நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல என்ட்ரி, அப்படியே கன்டினியூஸா எஸ்எல். அ கீழ எஸ்எல், கன்டினியூஸா புல்லிஷ் ட்ரேட். இங்க பாருங்க. வந்திருக்கு மேனிபுலேஷன் ஓகே. நான் மண்டே ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகே. நான் மண்டே மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? டியூஸ்டே. டியூஸ்டே என்ன பண்ணுது? டியூஸ்டே வந்து இது ஏஎம் டுடே ஓப்பன். அடுத்து 17ன்றது கேண்டில் ஓப்பன். ஓகே. ஃபாரெக்ஸ்ல 17 தான் கேண்டில் ஓப்பன். ஓப்பன் பிரைஸ் கீழ ஸ்வீப் இத பாருங்க. ஓப்பன் பிரைஸ் கீழ லிக்விடிட்டி ஸ்வீப், ஆர்டர் பிளாக் ஃபார்மேஷன், என்ட்ரி. இதே மாரி ஒவ்வொரு நாளையும் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நான் ஒரு மாடல் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோல ஒரு வீக்லி சிஆர்டி எப்படி ட்ரேட் பண்ணணும், டெய்லி சிஆர்டி, அப்புறம் நான் 15 மினிட்ஸ் ஸ்கேல்பிங் எல்லாமே புட்டிங் ஆல் டுகெதர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது. இப்போ சார்ட்ல ஓ ஓகே. இது செல் மாடல். இப்ப அத தான் காட்டணும். இப்போ ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. மேனிபுலேஷன் கேண்டில். ஓகே. இது டெய்லிக்கும் அதுதான். மார்க்கெட் ஃப்ராக்டல்ன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஓடிக்கு வந்தா ஓகே. கிஸ் ஆஃப் டெத்ன்றது வேற. அது நான் ஒரு ஒரு மாடலா எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது கிளியரா காமிக்கிறேன். ஓகே. எப்பல்லாம் இந்த மாரி கேண்டில பார்க்கணும்? மேனிபுலேஷன் கேண்டில் எங்கெங்க பார்க்கணும்? பாருங்க. பிரைஸ் வந்து நல்ல டிஸ்பிளேஸ்மென்ட். ஓகேவா? வீக்லில ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில். அத போய் டெய்லில பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். அதுக்காக அடுத்த கேண்டில் இங்க ஃபார்ம் ஆகுதுன்னு உடனே போகக்கூடாது. ஏன்னா அது பிரீமியம். இல்ல சப்போர்ட்க்கு எதுவுமே இல்ல. சப்போஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னா, அப்ப 2 தடவ டபிள்யூ ரெக்கவரி பார்க்கணும். அடுத்து இங்க வருது. இங்க வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா விச் இஸ் ஆர்டர் பிளாக். இங்க வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா, அது ஹை ப்ராபபிள். ஏன்னா நமக்கு டிஸ்கவுண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னா, இத பாருங்க. இங்க ஒரு ஆர்டர் பிளாக்ல ஃபார்ம் ஆகுது. இங்க ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா, இத ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஒரு வீக்லி கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது? அப்ப டெய்லில அது எப்படி இருக்கும்? இதுக்காக இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக குடுத்துருக்கேன். ஓகே. இந்த வீடியோவுல இதுவரைக்கும் நாம பார்த்தது ஒரு கேண்டில் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகலாம். ஒரு கேண்டிலுக்குன்னு PO3 இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேன். ஒரு வீக்லி கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பார்க்கணும்? ஒரு டெய்லி எப்படி பார்க்கணும்? அப்படின்னு பார்த்தோம். இதுவரைக்கும். எஸ்எம்டி எப்படி பார்க்கறதுக்கு எக்ஸாம்பிள் காட்டினேன். அத பாருங்க. ஓப்பன், ஹை, லோ, குளோஸ்ன்னா அதுதான். ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஒரு பேரிஷ் கேண்டில் ஓப்பன், ஹை, லோ அண்ட் குளோஸ். பேரிஷ் கேண்டில். அப்போ OLHC அப்பன்னா ஓப்பன், லோ, ஹை, குளோஸ். அப்ப அது ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸ்வீப்னா என்ன? ரன்னுனா என்ன பார்த்தாச்சு. இப்ப வந்து நம்ம பார்க்க வேண்டியது பிரேக் அவுட். நெறைய ஆல்ரெடி பிரேக் அவுட் எப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் அத கிளியரா சொல்றேன். பிரேக் அவுட் எப்படி இருக்கணும்? லோ டைம் ஃப்ரேம், ஹையர் டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் பார்க்குறீங்க. அது எப்படி இருக்கும்? ஒரு கேண்டில் குளோசர் வைக்கலாம். இந்த கேண்டில் உண்மையிலேயே குளோசர் தானா? இல்ல உண்மையிலேயே மேனிபுலேஷன் தானா? அந்த மாரி. அதோட பார்த்துட்டு இந்த கிளாஸ க்ளோஸ் பண்ணிப்போம். நாளைய கிளாஸ்ல ஒரு வீக்லி சிஆர்டி எப்படி ட்ரேட் பண்றது? அந்த மாரி. இதுல ஒரு 4 மாடல். அடுத்து ப்ராஃபார்ம்ஸ்ல ஃபியூச்சர்ஸ்னா எப்படி? ஃபாரெக்ஸ்ல எப்படி சூஸ் பண்றது? ட்ரா டவுன்னா எப்படி? இதெல்லாம் நாளைக்கு பார்க்க போறோம். இப்போ ஒரு டெய்லி கேண்டில். கன்டினியூவேஷன். அது வந்து இப்ப நீங்க வந்து பயாஸ எப்படி பார்ப்பீங்கன்னா, பாடி க்ளோசர் எப்படி இருக்கு? அப்படின்றத பார்த்துட்டு ட்ரேட் பண்ண போறோம். இங்க நாம வந்து என்ன பண்ணோம்? மேனிபுலேஷன் கேண்டில், டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில் ஓகே. அத நம்ம எப்படி கன்டினியூவேஷன்ல எடுப்போம்? இப்போ டெய்லிக்குள்ள ஏசியா டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. அப்ப லண்டன் ரெட்ரேஸ் ஆகிட்டு, அப்புறமா நியூயார்க்க ட்ரேட் பண்ணணும். அதே மாரி மண்டே நல்ல மூவ் குடுத்துட்டான். அப்ப டியூஸ்டேவும் அதே மாரி போயிடுவானான்னா கிடையாது. அதுக்கு லோ ரெசிஸ்டன்ஸ் ரன் தெரிஞ்சிருக்கணும். லோ ரெசிஸ்டன்ஸ் ரன்னுன்னா அங்க பாருங்க. இங்க ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. இதுக்கு மேல ரெசிஸ்டன்ஸ்னா இதுதான். இங்க தான் எஃப்இஜி ட்ரேட் ஆகாத எஃப்இஜி இருக்கு. அப்ப அதுவரைக்கும் பிரைஸ் டக்குன்னு மூவ் ஆயிடும். அப்ப அடுத்த நாள நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம்? இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? அந்த லோ எங்க ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு? இந்த ஆர்டர் பிளாக்ல ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கா? டவுன் குளோஸ் கேண்டில். அதனால அடுத்த டெய்லி கேண்டில அப்படிதான் அப்ரோச் பண்ணணும். ஆனா அதுக்கு அடுத்த நாள் பாருங்க அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இங்க ஃபேர் வேல்யூ கேப் வந்துருச்சு. ஓகேவா? கன்டினியூவேஷன். இப்போ நெக்ஸ்ட் டேவ மார்க் பண்றோம். ப்ரீவியஸ் டே புல்லிஷ். ஓகே. அது நமக்கு தெரியும். இப்ப போறோம். அடுத்த கேண்டில். டெய்லி ஆர்டர் பிளாக். ஓகே. இந்த இடத்துல எப்படி இருக்கு? பிரேக் அவுட்டு. இந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்கு. அந்த பிளாக் இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. ஓகே. இப்ப டெய்லி ஓப்பன் ஆகி என்ன பண்ணியிருக்கு? ஓப்பனுக்கு கீழயே மேனிபுலேஷன். நான் சொன்னேன் இல்லையா? ஓப்பனுக்கு கீழ மேனிபுலேஷன் பண்ணணும். வந்து நல்ல ஒரு மேனிபுலேஷன். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ்பான்ஷன்ல இருக்கும்போது, உங்களால பெர்ஃபெக்ட்டான PO3 என்ட்ரி எடுக்க முடியாது.
சப்போஸ் உங்களுக்கு டிஓஎல் இங்க இருக்கு. பிரைஸ் நீங்க இதுக்கப்புறம் ஏதாவது என்ட்ரி பிளான் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. பிரைஸ் நல்ல எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ்ல இருக்கு. இப்படி தான் பிளான் பண்ணணும். இதுக்கு வழி இல்ல. 2 டே ஓப்பன் இருக்கு. எங்கேயாவது உங்களுக்கு லோ ரிஜெக்ட் ஆகுது. இல்ல ஒரு 4 ஹவர் கேண்டில்ல PO3 தெரியுது. இந்த மாரி எதையாவது பார்த்து தான் என்ட்ரி எடுக்கணும். ஆனா பிரைஸ ரீட் பண்றது எப்படின்னா, ஓப்பன் பிரைஸ்க்கு கீழ பிரைஸ் வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணணும். இப்ப இதே என்கியூல காட்டுனா, இந்த வாரம் என்கியூல எக்ஸாம்பிள் இப்ப பார்ப்போம் நான். இப்போ டெய்லி ஃபர்ஸ்ட் வீக்லிலேருந்து வருவோம். இத பாருங்க. வீக்லில மேனிபுலேஷன் கேண்டில். ஓகே. இங்க பிரைஸ் எதுவுமே ரெசிஸ்டன்ஸும் கிடையாது. ம். மேனிபுலேஷன், இப்ப டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில பார்க்குறோம். இப்ப இந்த மேனிபுலேஷனும் கரெக்ட்டா இருக்கா? வீக்லில மேனிபுலேஷன் பண்ணியிருக்கு. இது எப்ப ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? நமக்கு எப்படி பார்க்கணும்? குவாட்ரண்ட் பார்க்கணும். இப்ப லோ எப்ப ஃபார்ம் ஆகணும்? ஒரு 2ண்ட் அண்ட் 3 குவாட்ரண்ட். அப்படின்னா டியூஸ்டே, வெட்னஸ்டே, மேக்ஸிமம் தர்ஸ்டே. இதுக்குள்ள லோ ஃபார்ம் ஆகுதா? அப்படின்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணணும். ஃபார்ம் ஆகலன்னா, அது என்ன பண்ணலாம்? இன்னும் என்னென்ன மாரியான ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். லோ எங்க வச்சிருக்கு? வெட்னஸ்டே. அப்ப நம்ம ஹை ப்ராபபிள் தானே? இங்க பாருங்க. மண்டேலேருந்து இந்த கேன் பாக்ஸ போடுங்க. மண்டே டூ ஃப்ரைடே. எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? எனக்கு கரெக்ட்டா மிட் பாயிண்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்ப எனக்கு இது ஒரு மேனிபுலேஷன் கேண்டில் தான். லோ வந்து எப்ப ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. இந்த கீ லெவல் இங்க வந்து ஆர்டர் பிளாக்ல ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, ஆர்டர் பிளாக்ல இருந்து எப்படி ஃபார்ம் ஆகணும்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஹைஸ் அண்ட் லோஸ், ஃபேர் வேல்யூ கேப். இங்க வந்து டபிள்யூ ரெக்கவரி. அதாவது ஒரு தடவைக்கு மேல. ஓகேவா? இப்ப நீங்க அப்படியே டெய்லில போய் பார்க்குறீங்க. ஆர்டர் பிளாக்ல ஃபார்ம் ஆன உடனே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ். ரைட்டு. இப்ப லோ டைம் ஃப்ரேம்லயும் ஸ்ட்ரக்சர கன்ஃபார்ம் பண்றீங்க. 1 ஹவர்ல. பிரேக்கரா? இது பாருங்க. இது என்ன பண்ணியிருக்குன்னா, இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். ஏன் ஆர்டர் பிளாக்கு? டிஸ்பிளேஸ்மென்ட், லிக்விடிட்டி. லிக்விடிட்டி ஸ்வீப்பு, டிஸ்பிளேஸ்மென்ட். அப்ப பிரைஸ் லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணி, நல்ல பியரிஷான மூவ் குடுத்துருக்கு. அப்போ இதுதான் ஆர்டர் பிளாக்கா இருந்தது. இப்ப இது ஃபெயில் ஆயிட்டதுனால, பிரேக்கர் பிளாக்கா மாறுது. ஓகே. திக்கான பாடியா இருந்தா, கேண்டில மட்டும் குளோஸ் பண்ணுங்க. நான் சொல்றது எல்லாமே ஏ பிளஸ் செட்டப்புக்கு. இப்ப இது வந்து பிரேக் அவுட். ஏன்னா, பிரேக் அவுட் ட்ரூ பிரேக் அவுட்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஹைஸ பிரேக் பண்ணி பிடிஆர்ஏ இருக்கும். ஓகே. அடுத்து பிரைஸ் போயிடுச்சு. திரும்ப அந்த அங்க இருக்கக்கூடிய பிரேக் அவுட்ல இருக்கக்கூடிய பிடிஆர்ஏ எது? பிளாக். அங்கேயே இருந்து போகுது. ஓகேவா? இது பிரைஸ் ரிஜெக்ட் பண்ணிருச்சு. அப்ப இது ரிஜெக்ஷன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓவராலா பிரைஸ் புல்லிஷா இருக்கு. எப்பலாம் லோ ரிஜெக்ட் பண்ணுதோ, எப்பலாம் நமக்கு என்ட்ரி கிடைக்குதோ, அந்த மாரி. இப்போ ஒண்ணு ஓப்பன் பிரைஸ் இது. ஓப்பன் பிரைஸ் கீழ இருக்க லிக்விடிட்டிய எடுக்கணும். இல்லன்னா ஒரு லிக்விடிட்டிய எடுத்து ஸ்வீப் பண்ணணும். இதோ பாருங்க. இது ஒரு பெரிய கேப். கேப்னா ஃபேர் வேல்யூ கேப் மாரி. எத்தன தடவ? ஃபர்ஸ்ட்டு ஒரு லோ வச்சது. ஃபெயிலு. அடுத்து ஒரு லோ வச்சு பிளாக்ல டேப் ஆகி புல்லிஷ். டபிள்யூ ரெக்கவரி தானே இதுவும். ஃபர்ஸ்ட்டு புல்லிஷா மல்டிபிள் டைம்ஸ் ஃபெயில் ஆகுது. சிம்பிளா சொல்லணும்னா அப்படிதான். ஓகே. இப்ப ஃபேர் வேல்யூ கேப். இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து பிரைஸ் எப்படி மூவ் ஆகுது? இந்த ஃபேர் வேல்யூ கேப்லயுமே மோர் தென் ஒன் டைம். ஓகே. அடுத்து இந்த ஃபேர் வேல்யூ கேப் மோர் தென் ஒன் டைம். சரியா? இதே மாரி பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. இதுல நம்ம என்ட்ரிய பிளான் பண்ணி என்ட்ரி எடுக்கணும். சப்போஸ் பிரைஸ் வந்து புல்லிஷ் ஆயிடுச்சு. இந்த வாரம் வந்து புல்லிஷா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது. ஏன்னா ப்ரீவியஸ் வீக் தான் மேனிபுலேஷன் வீக். இந்த வீக் வந்து நெக்ஸ்ட் வீக் இங்க மண்டே ஓப்பன் ஆகுது. ஓகே. இப்ப நான் மண்டே ஓப்பன் ஆனதுமே பிரைஸ் எனக்கு புல்லிஷா இருக்கு. ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? இந்த ஒரு எஃப்இஜி தான் இருக்கு. ஆனா இந்த எஃப்இஜி ஆல்ரெடி ட்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப நான் வந்து இந்த கேண்டில்லேருந்து நான் ட்ரேட் எடுக்கிறேன்னா, இந்த எஃப்இஜி வரைக்கும் தான் மண்டே ட்ரேட் பண்ணணும். மண்டே ட்ரேடு. இப்படி தான் மண்டே வந்து பிரைஸ ரீட் பண்ணி ஓகே மண்டே. அடுத்த நாள் ட்ரேட் எடுத்தேன்னா, இந்த ஹைஸ் இதுதான் அடுத்த லிக்விடிட்டி. ஏன்னா, இந்த ஹைஸ எடுத்துட்டு பிரைஸ் திரும்பலாம். எனக்கு அது தெரியாது. அது வரைக்கும் தான். இப்ப என்ன பண்றோம்னா, பிரைஸு ஓவராலா புல்லிஷ்ல இருக்கு. ஏன்னா, எல்லா பீடியரையும் உடைச்சிருச்சு. இது வந்து ஒரு டவுன் குளோஸ் கேண்டில். இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கா இருந்தது. இப்ப பிரேக்கர் பிளாக்கா மாறிடுச்சு. இப்ப அடுத்த டார்கெட்டா, அடுத்த ஸ்விங் லிக்விடிட்டி டெய்லில இருக்கக்கூடிய ஸ்விங் லிக்விடிட்டி. இன்ட்ராடேக்கு இப்படி தான் பிளான் பண்ணணும். இங்க போன உடனே ரிஜெக்ஷன் குடுத்துருச்சு. ஓகே. இப்ப இது வந்து பேரிஷ் சிஆர்டி. அப்படியே இதுவரைக்கும் டார்கெட் பண்ணுவோம். அப்படி கிடையாது. நீங்க ஆல்ரெடி ஒரு புல்லிஷ் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கீங்க. மண்டேவே லோ வச்சு தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் பெரும்பாலும். டியூஸ்டேவும் வைக்கலாம் தப்பில்ல. ஆனா மண்டே வச்சாலும் தப்பில்ல. ஏன்னா நமக்கு பிரைஸ் புல்லிஷா இருக்கு. இது வந்து வீக்லி டிஸ்ட்ரிபியூஷன் வேற. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, புல் பேக் தான் குடுக்கும். இந்த ரேஞ்சோட 50%ல குளோஸ் பண்ணணும்.
செல் எடுத்திருந்தா, இந்த கேண்டிலோட 50% வரைக்கும் தான் அந்த செல் வேலிட். ஓகே. ஏன்னா, இங்க வந்து பிரைஸ் டெய்லி எஃப்விஜி இருக்கு. ஏன் இது பிரைஸ் மேல தான் தள்ளும். ஏன்னா, நம்ம ஆல்ரெடி புல்லிஷ் வீக்ல தான் இருக்கோம். இப்ப நாம என்ன பண்றோம்? இந்த டெய்லி ஃபேர் வேல்யூ கேப்லருந்து இந்த லோவ கன்ஃபார்ம் பண்ணு. பார்த்தீங்கன்னா, இது ஒரு பின் பார். ஆனா, ஒரு லோ ப்ராபபிள் பின் பார். பின் பார்னா ஒரு புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில் மாரி தெரியுது பார்க்க. பட் கலர் வேற. ஓப்பன் பிரைஸ்க்கு மேல ஸ்ட்ராங்கா குளோஸ் வைக்கல. இது வந்து ஸ்ட்ராங்கான பேரிஷ் குளோஸ். அதனால இங்க செல் பார்த்துருக்கலாம். ஆனா, இது அப்படி இல்ல. இப்ப நாம என்ன பண்றோம்னா, ஒரு கன்ஃபர்மேஷன்க்கு வெயிட் பண்ணுவோம். இந்த லோ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறோம். இப்ப டெய்லி ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள டபிள்யூ ரெக்கவரி இருக்கணுமா? அப்படியே 1 ஹவர் போறோம். டெய்லி டூ 1 ஹவர். என்ன பண்ணியிருக்கு? ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள டபிள்யூ ரெக்கவரி. டபிள்யூன்னா ஒரு மல்டிபிள் டைம்ஸ். டபிள்யூ ஷேப்ல அப்படி ரெக்கவர் பாருங்க. 1, 2, 3 இப்படி தான் ரெக்கவர் ஆயிருக்கு. இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன். இதுதான் என்ட்ரி பாயிண்ட். இந்த ஆர்டர் பிளாக் தான் என்ட்ரி பாயிண்ட். அதுக்கப்புறம் பிரைஸ் புல்லிஷ் ஆயிருச்சு. ஓகே. இதே மாதிரி பிரைஸ ரீட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு PO3 தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணும் வேணாம். ஒவ்வொரு நாள் டெய்லி கேண்டலையும் மார்க் பண்ணுங்க. ஹைஸ் அண்ட் லோஸ் எப்ப ஃபார்ம் ஆகுது? டெய்லி கேண்டல்னா ஃபியூச்சர்ஸ்க்கு 18. இப்ப நீங்க டெய்லிலயே வச்சு கூட மார்க் பண்ணுங்க. ஒவ்வொரு டெய்லி கேண்டல்லயும் அப்படியே சிம்பிளா போயிட்டு, அப்படியே ஒரு கோடா வச்சு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? பேரிஷா இருக்கும்போது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? சிம்பிளா சொல்லணும்னா, செல் பண்ணணும்னா, செல் எபோவ் த ஓப்பன். இது ஓப்பன் பிரைஸ்னா, நாம செல் எபோவ் த ஓப்பன். இங்க இருந்து தான் பிரைஸ நாம என்ட்ரி எடுக்கணும். ஓப்பன் பிரைஸ்க்கு மேல. இல்ல ஓப்பன் பிரைஸ்க்கு மேல இருந்து பிரைஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, திரும்ப இந்த கன்டினியூவேஷன்ல ஏதாவது ஒரு ஹைஸ ரிஜெக்ட் பண்ணும்போது இப்படி செல் எடுக்கணும். சும்மா ரேண்டமா போயிட்டு என்டர் ஆகக்கூடாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். எனக்கு இந்த லோவ ஸ்வீப் பண்ணி பிரைஸு புல்லிஷா கன்ஃபர்மேஷன் குடுக்குது. எப்போ? வெட்னஸ்டேவே குடுக்குது. அப்போ ஒரு வீக்லி கேண்டில் நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் நான் என்ன பண்றேன், ப்ரீவியஸ் வீக் இருங்க நான் அத வீக்லில வச்சு காட்டுறேன். ஃப்ரைடே ஓகே. இப்போ வந்து வீக்லிக்கு மாத்துறோம். என்ன பண்ணியிருக்கு? பிரைஸ் புல்லிஷா இருக்கு. ஏன்னா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்து ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷனும் குடுத்துச்சு. ஓகே. இப்ப நம்ம வந்து புல்லிஷா இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. ரேஞ்சு இதுதான் ரேஞ்சு. இந்த கேண்டில் தான் ரேஞ்சு. ஓகே. ஆல்ரெடி பிரீமியம்ல இருக்கு. இப்ப எனக்கு என்ன டவுட்ன்னா, ஏன் பிரைஸ் பேரிஷா இருக்கக்கூடாது? ஏன்னா இங்க ஆல்ரெடி பிரைஸ் போயிட்டு, இங்கேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு. திரும்பவும் போய் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இங்க புல்லிஷாவும் ரிஜெக்ட் ஆகுது. இங்க பேரிஷாவும் ரிஜெக்ட் ஆகுது. ஏன் வந்து இது பேரிஷா இருக்கக்கூடாது? எங்க இன்வாலிடேஷன்னா, அந்த வாரத்தோட ஓப்பன். அந்த வாரத்தோட ஓப்பன்றது என்ன? மண்டே. நான் மார்க் பண்ணிட்டேனா? இப்ப டெய்லிக்கு போறோம். இங்க எனக்கு லோ டைம் ஃப்ரேம்லயும் கன்ஃபர்மேஷன். இந்த ஆர்டர் பிளாக்குள்ள ஆல்ரெடி ஒரு லோ இருக்கு. இங்கேருந்து ரிஜெக்ஷன். இப்ப நான் இத வந்து 4 ஹவர்லயும் கன்ஃபார்ம் பண்றேன். இத பாருங்க. ஆல்ரெடி லோ வந்து ஸ்வீப் பண்ணி எனக்கு டபிள்யூ ரெக்கவரிலாம் இங்க தான் நடந்திருக்கு. இங்க நடக்கல. சரி இருந்தாலும் நான் அந்த வாரம் ட்ரேட் பண்ணல. அடுத்த வாரம் ட்ரேட் பண்ண போறேன். எனக்கு இப்ப பிரைஸ ரெசிஸ்ட் பண்ண எதுவுமே கிடையாது. இதோ பாருங்க. இந்த ஆர்டர் பிளாக்கும் ஏற்கனவே ஒரு தடவ ட்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த எஃப்இஜியும் பிரைஸ் இங்க ட்ரேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பிரைஸ் டக்குனு ஷூட் ஆகணும். இல்லையா? ஓப்பன் பிரைஸ்க்கு கீழ வந்து தானே அடுத்த வாரம் பை ஆகும். அதாவது அடுத்த வாரம் எப்படி ஓப்பன் ஆகும்? ஓப்பன், லோ, ஹை. இந்த ஏரியாவுக்கு வரணும். இதான் ரேஞ்ச். ஓகே. ஏன்னா எனக்கு இதுக்கு மேல பிரைஸ் ரெசிஸ்டன்ஸே இல்ல பாருங்க. இந்த எஃப்இஜி ட்ரேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி ட்ரேட் ஆயிடுச்சு. இந்த எஃப்இஜி இங்க ட்ரேட் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு கீழ இருந்த எஃப்இஜி இதுதான். இதுவும் ட்ரேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இருக்கிற எஃப்இஜி இதுதான். இதுவும் ட்ரேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு பிரைஸ் டக்குனு மூவ் ஆகணும். இல்லையா? மண்டே வந்து லோ ப்ராபபிள் அப்படின்றதுனால நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, மண்டே லோ வந்து வச்சுட்டு புஷ் ஆயிடணும். ஓகே. ஃபெயில் ஆகுது அப்படின்னா, அந்த வாரத்தோட ஓப்பன் பிரைஸ்க்கு மேல போய் செல்லும் ஆகலாம் இல்லையா? பை பிலோ த ஓப்பன். பை பார்க்குறோம். இப்ப சப்போஸ் அது பேரிஷ் வீக்னா என்ன பண்ணுவோம்? செல் எபோவ் த ஓப்பன். இது ஓப்பன் பிரைஸ். செல் எபோவ் த ஓப்பன். இதுவும் நடக்கலாம். அத கன்ஃபார்ம் பண்ணி தான் பயாஸ அந்த வாரம் ஃபுல்லா கொண்டு போணும். ஏன்னா, பிரீமியம் போயி பிரைஸ் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இல்லன்னாலும் ஃபெயில் ஆகுதுன்னா, அப்ப நம்ம பயாஸ் தப்பு. அது எப்படி இன்வாலிடேட்ன்றதுக்காக தான் இது. இப்ப பாருங்க 4 ஹவர்ல என்ன பண்ணுச்சு? ஓகே. எனக்கு ஓப்பன் லோ வச்சுட்டு இருக்கு. ஓகே. லோ வச்சுட்டு இருக்கு. ஓகே. என்ன இந்த ஆர்டர் பிளாக்குக்கு வருது. ஓகே. ஆர்டர் பிளாக் வருது. மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணி ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட். இப்ப எனக்கு பிரைஸ் புல்லிஷ் ஆகணும். ஆயிடுச்சு. ஓகே. இப்ப என்ன பண்ணுதுன்னா, ஓப்பன் பிரைஸ்க்கு போயி ரிஜெக்ட் பண்ணுது. இத பாருங்க. இது ஓப்பன் பிரைஸ். இங்க ரிஜெக்ட் பண்ணும்போது நான் சுதாரிச்சிரணும். பிரீமியம்ல இங்க எதுவும் ரெசிஸ்டன்ஸ் இல்லன்னாலும் ஏன் இங்க ரிஜெக்ட் பண்ணணும்? ஓகே. இருந்தாலும் இது கடைசியா இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு.
இந்த எஃப்இஜிலேருந்து பிரைஸ் புல்லிஷ் ஆச்சுன்னா புல்லிஷ், இல்லன்னா பியரிஷ். ஓகே. முடிஞ்சுச்சா? இப்போ என் பயாஸ் தப்பாயிடுச்சு. இங்க ஓப்பன் பிரைஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகுது. இப்போ இந்த பேரிஷ் விக் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, அக்குமுலேஷனுக்காக சும்மா அப்படி பண்ணி, இப்போ ஓப்பன் பிரைஸ்க்கு மேல மேனிபுலேஷன் பண்ணி, இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அப்ப இந்த வாரம் ஃபுல்லா பியரிஷ். மண்டே, டியூஸ்டே லோ வச்சு மூவ் ஆகியிருக்கணும். பட் வெட்னஸ்டே எனக்கு பேரிஷா கன்ஃபர்மேஷன் குடுக்குது. இப்போ நான் என்னோட பயாஸ மாத்திக்கிட்டேன். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. நெக்ஸ்ட் டார்கெட் ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகேவா? இப்ப என் பயாஸ் மாறிடுச்சு. இப்படி தான் பயாஸ ஃப்ரேம் பண்ணணும். நாம நெனைக்கிற ட்ரேட் அப்படியே கிடைக்காது பாருங்க. மண்டே இங்க முடியுது. அடுத்து டியூஸ்டே ட்ரூ டே ஓப்பன் இருங்க. 2 ஆ 2 நான் இத வந்து டெய்லில மார்க் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். பாருங்க. மண்டேல ரிஜெக்ட் ஆகி ஒரு மேனிபுலேஷன் கேண்டில் வச்சிருச்சா? இப்ப அடுத்த கேண்டில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா எனக்கு மேனிபுலேஷன் பண்ணிருச்சு. இப்ப டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்த டே வந்து டிஸ்ட்ரிபியூஷன். என்னோட ஃபர்ஸ்ட் லோ இது. இப்ப டெய்லி டூ 1 ஹவர். நெக்ஸ்ட் டே வந்து எங்க ஓப்பன் ஆகுது? இங்க தான் ஓப்பன் ஆகுது. இந்த 1 ஹவர்ல பிரைஸ் என்ன பண்ணுதுன்னு பார்க்க போறோம். பாருங்க. நெக்ஸ்ட் டே இது வந்து 13, 18 தான் வந்து கேண்டில் ஓப்பன். ட்ரூ டே ஓப்பன் வந்து 00. இங்க 15, 18. 18 ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னா, செல் எப்போதோ ஓப்பன். நான் வந்து செல் பார்க்குறேன். இது ஓப்பன். நான் பொதுவா ட்ரூ டே ஓப்பனுக்கு தான் வெயிட் பண்ணுவேன். கேண்டில் ஓப்பனும் பிரெஃபர் பண்ணலாம். ட்ரூ டே ஓப்பனும் பிரெஃபர் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரூ டே ஓப்பன பிரெஃபர் பண்ணுங்க. அதுதான் ஏ பிளஸ் செட்டப். அத பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதிய பார்த்துக்கங்க. இப்ப எனக்கு ஓப்பன் பிரைஸ்க்கு மேல லிக்விடிட்டி பேரிங் நடக்கணும். செல் நடக்கணும். ஓகே. ட்ரூ டே ஓப்பன மார்க் பண்ணிட்டேன். நான் வெயிட் பண்றேன். ஓகே. இப்ப என்ன பண்ணியிருக்கு பிரைஸு? ஓப்பன் பிரைஸ்க்கு மேலேயே டபிள்யூ ரெக்கவரி. ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப். ஓகேவா? ஃபேர் வேல்யூ கேப்ல மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? இத பாருங்க. இதுக்கு தான் சொன்னேன். ட்ரூ டே ஓப்பனு எப்பயும் பிரெஃபர் பண்ணணும். நீங்க டெய்லி ஓப்பன்லேருந்தே ட்ரேட் பண்ணீங்கன்னா தலைவலி. ஏன்னா, நீங்க வந்து இங்க டிஸ்கவுண்ட்ல இருப்பீங்க. ஓகே. இது திரும்பி போச்சு. இங்க என்ன இருக்கு? த லோ விச் டுக் த ஹை. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் பிரேக்கர். ஓகேவா? இது வந்து ஆர்டர் பிளாக்கா இருந்து பிரைஸ மேல தள்ளியிருக்கணும். ஆனா தள்ளல. அதுக்கு பதிலா அது இன்னமும் பிரைஸ ரிஜெக்ட் பண்ணி, உங்களுக்கு இங்க கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. 2 டே ஓப்பனுக்கு அப்புறம். நியூயார்க் அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். என்ஒய்ய அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இருந்த ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதுதான். நல்லா பாருங்க. ரெசிஸ்டன்ஸ்ன்றது புல்லிஷ் எஃப்இஜி. அது ஃபெயில் ஆனதும், அதுக்கப்புறம் பிரைஸ் எவ்வளோ வேகமா ஏன்னா அதுக்கு கீழ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்ல. எல்லாம் ஆல்ரெடி ட்ரேட் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஃபாலு. ஓகே. அடுத்த நாள் 7 இங்க இங்க தான் நான் ட்ரேட் எடுத்திருப்பேன். 9:30க்கு ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில பார்த்துட்டு ட்ரேட் பண்றோம். ஓகே. லோ எடுத்துட்டானா? அப்படியே இங்க ரிஜெக்ஷன். அப்படியே புல்லிஷு அப்படிலாம் கிடையாது. திரும்ப போய் திரும்ப வந்து பிரைஸ் குளோஸ் ஆகும். கடைசியா நடக்கக்கூடிய ஒரு கேண்டில வச்சுட்டு எதையுமே முடிவு பண்ணக்கூடாது பாருங்க. இதுக்கு தான் சொன்னேன். இந்த எஃப்இஜி திரும்ப பிரைஸ புஷ் பண்ணுது. நமக்கு ஓவரால் ட்ரான்றது எது? ப்ரீவியஸ் வீக் லோ இங்க இருக்கு. இப்ப அடுத்த நாள் நான் என்ன பண்றேன்? 18 ட்ரூ டே ஓப்பன் 2யும் மார்க் பண்றேன். எனக்கு இதுக்கு ஏன்னா பேரிஷா இருக்கேன். ஓப்பன் பிரைஸ்க்கு மேல போச்சுன்னா, நான் செல் பார்ப்பேன். என்னோட ட்ரா வந்து இது. ஏன்னா ஃப்ரைடே வேற வந்துருச்சு இல்லையா? அதனால. பிரைஸ் என்ன பண்ணுது? ஓப்பன் ஆனதுமே லோவ எடுத்துருச்சு. என்னடா இது! நம்ம ஓப்பன் பிரைஸ்க்கு மேல செல் ஆகும்னு வெயிட் பண்ணோம். நடக்கலையே! பாருங்க. ட்ரூ டே ஓப்பன்லேயே லோ எடுத்துருச்சு. இப்ப நமக்கு இங்க செல் இல்ல. ஓகே. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லன்னா ஒத்துக்கணும். எப்பலாம் ரிஜெக்ஷன் வருதோ அப்ப தான் ட்ரேட் பண்ண முடியும். ஓப்பன் ஆனதும் லோ வச்சுருச்சு. சரி. ஆனா நான் வந்து இது டிஜிஐஎஃப். டிஜிஐஎஃப்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அத எப்படி ட்ரேட் பண்றதுன்னு சொல்றேன். 9 மணி வரைக்கும் வெயிட் பண்றோம். பிரைஸ் என்ன பண்ணுது? ஓப்பன் ஆனதுலேருந்தே பேரிஷா இருக்கிற ஒரு பிரைஸு, இங்க வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்குது. டபிள்யூ ரெக்கவரி. டிஜிஐஎஃப். எங்கன்னா, ஒரு பழைய லிக்விடிட்டி. வீக்லில பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பழைய லோ. ஜூன் மாசத்து லோ. அங்க வந்ததும் ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி எடுத்தா ஒரு சின்ன புல் பேக் இருக்கும். ஏன்னா, அந்த வாரம் ஃபுல்லா நல்லா செல் ஆஃப் ஆயிருக்கு. செவ்வாய், புதன், வியாழன்
இது என்னது? புதன், வியாழன், வெள்ளி. 3 நாளா நல்ல செல் நடந்திருக்கிறதுனால, நான் என்ன பண்றேன்னா, டிஜிஐஎஃப் ட்ரை பண்றேன். 9:30 ஓப்பனுக்கு அப்புறம் எது வரைக்கும் ட்ரை பண்ணுவோம்னா, அந்த வீக்லியோட டோட்டல் ரேஞ்சில இத பாருங்க. இது 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் இங்க இருக்கு. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் மேக்ஸிமம் இன்டர்னல் ரேஞ்சுனாலே ஃபேர் வேல்யூ கேப் தான். அந்த ஃபேர் வேல்யூ கேப்ப டார்கெட் பண்ணலாம். நான் இந்த இடத்திலேயே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன பார்த்து 15 மினிட்ஸ்ல இத பாருங்க. இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் தான் நான் ட்ரேட் பண்ணியிருப்பேன். இந்த ஹைஸ்ல குளோஸ் பண்ணிட்டேன். இத பாருங்க. அவ்வளோதான். டிஜிஐஎஃப்னா இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா, அந்த வாரத்தோட மொத்த மூவ்ல நீங்க ஒரு 25% ஆஃப் மூவ். இது வந்து வாரத்தோட ஹை. இங்க இருக்கு. இது வந்து லோ. ஓகேவா? ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டிய எடுத்திருக்கு. அப்ப நாம என்ன பண்ணுவோம் 25% 25ங்கிறது என்ன? இந்த 50ல பாதி. இது. ஓகே. அப்ப நான் எடுக்க வேண்டியது இந்த லோவுல இருந்து ஒரு 25% வந்துருச்சா? இப்படி தான் டிஜிஐஎஃப்ப ட்ரேட் பண்ணணும். இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் ஓகே. நம்ம புட்டிங் ஆல் டுகெதர்ன்றது நெக்ஸ்ட் வீடியோ. அந்த வீடியோவுல நாம என்ன பண்ண போறோம்னா, மொத்தமா இப்ப பார்த்த மாரி 15 மினிட்ஸ் வரைக்கும் நான் போய் எப்படி என்ட்ரி எடுப்பேன்? இந்த லாஸ்ட் வீக்ல நான் எப்படி என்ட்ரி எடுத்தேன்? அப்படின்றத ஒரு 2 எக்ஸாம்பிள். ஹீரோ யுஎஸ்டில எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம்? அந்த மாரி இன்னும் சில எக்ஸாம்பிள். அப்புறம் ப்ராப் ஃபர்ம்ல எந்த அக்கவுண்ட்ட சூஸ் பண்றது? எந்த மாரி ஃபர்ம சூஸ் பண்றது? நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரு, சிஎஃப்டில எப்படி சூஸ் பண்றது? இது எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா அந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? தேங்க் யூ ஆல். அக்கவுண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம லிங்க்ல வாங்குங்க. பயோல நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாத்துலயுமே லிங்க் இருக்கும். ஏபெக்ஸ்ல 90% வரைக்கும் ஆஃப் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து 20%லேருந்து 10% வரைக்குமே 90% வரைக்குமே ஆஃப் போயிட்டுருக்கு. ட்ரேடர்ஸ் லான்ச்ல 20% ஆஃப் போயிட்டுருக்கு. அப்புறம் அதே மாரி நம்ம ஏபெக்ஸ்ல 90% வரைக்கும் ஆஃப் போயிட்டுருக்கு. ப்ளூ கார்டியன்ல 25லேருந்து 40 வரைக்கும் போயிட்டுருக்கு. லூசிட்ல 40, ஃபயர்ஸ்ல 10. எல்லா அக்கவுண்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட சேம் பிரைஸ் தான் வரும். 80லேருந்து $90 இந்த ரேஞ்சில தான் அக்கவுண்ட் வரும். தெளிவா பார்ப்போம். எந்த அக்கவுண்ட்ட சூஸ் பண்றது யாருக்கு நல்லது? ட்ராடவுன் எப்படிப்பட்ட ட்ராடவுன் சூஸ் பண்ணணும்? எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.